ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:30 இப்போ நான் வாசிக்கிறேன். ரோமர் சாப்டர் 8 verse 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். And those he predestined he also called, those he called he also justified, those he justified he also glorified. இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வசனம். ஆண்டவர் ஒருவரை முன்குறிக்கிறார். அவர் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பே ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை தேவன் முன்குறிக்கிறார். அது மாத்திரமல்ல, எவர்களை முன்குறிக்கிறார், அது போல அவர்களை அவர் அழைக்கிறத பார்க்கிறோம். He called them. He predestined a person and he called that person. Not only that, he also justified and glorified the person. Hallelujah. முன்குறிக்கிறாரு, அவரை அழைக்கிறாரு, அவர்களை நீதிமான்களாக்குகிறார், அவரை மகிமைப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். இதில் என்ன, இந்த வசனத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு ஸ்ட்ரெஸ். ஹீ கால்ட் அ பர்சன். அவர் தான் அழைக்கிறார் ஒரு மனுஷனை. ஊழியத்துக்கு அழைத்தாலும், இல்லை ஒரு வேலைக்கு அழைத்தாலும், இல்லை எந்த ஒரு காரியத்துக்கு அழைத்தாலும் ஒரு மனுஷியை அழைப்பது தேவனாக இருக்கிறார். நாம் நினைக்கிற மாதிரி நம்மளா வந்துட்டோம் அப்படி இல்லவே இல்லை. நம்ம திறமையில வந்துட்டோம் அப்படி இல்லை. இன்னைக்கு நான் மருத்துவராக இருக்கேன்னா அதற்கு காரணம் ஆண்டவர் தான் காரணம். அவர் என்னை முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என்னை அதற்கு குவாலிஃபை பண்ணுறாரு. அதை குவாலிஃபை பண்ணி அந்த ஒர்க்கை செய்யும்படி, அந்த வேலையை செய்யும்படி என்னை அவர் பயன்படுத்துகிறார். அதன் மூலம் வருகிற கனத்தை எனக்கு அவர் கொடுக்குறார். பாருங்க, ஹல்லேலூயா. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்க, ஊழியம் செய்தாலும் வேற வேலை செய்தாலும், எந்த வீட்டில் இருந்தால் கூட சரிதான், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப், உங்களை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். நல்ல கணவனை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். அது தேவன் உடைய கிருபைன்னு சொல்லலாம். எனவே அவர் அந்த மனுஷனை அழைக்கிறதை பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து தேவன் அழைத்து அவரை எப்படி அவர் பயன்படுத்தினார் என்ற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எக்ஸோடஸ் 35, யாத்ராகமம் 35வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து, Then Moses said to the Israelites, See, the Lord has chosen Bezalel, son of Uri, the son of Hur, of the tribe of Judah. இங்கே மோசே ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களோடு பெசலேல் அவர் என்ற ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, the Lord has chosen Bezalel. ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் சூஸ் பண்ணியிருக்கார். only God chose him for a task. பெசலேல் அழைத்தது மோசே கிடையாது. மோசே கிட்ட சொல்லி பெசலேல் வராரு. ஆனால் மோசே என்ன சொல்றாருன்னா, தேவன் அவனை தெரிந்து கொண்டார், தேவன் அவனை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். எந்த வேலைக்கும் அவனா வந்துடுறதில்லை. இப்போ நம்மளுக்கே ஒரு அதிகாரி நம்மளை ஒரு டாஸ்க் கொடுக்கலாம், நம்மளை ஒரு காரியத்துக்கு கூப்பிடலாம். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருக்கிறாருங்க, நம்முடைய தேவன் இருக்கிறார். தேவன் தான் நம்மளை அழைக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், மோசே சொல்லுகிறார், See, the Lord has chosen Bezalel அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்கிறோம், அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும். அவனை எதுக்காக தெரிந்து கொள்றாரு? டு மேக் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் ஃபார் ஒர்க் இன் கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ். உலோகங்கள், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் பார்க்கிறோம். இந்த மூன்றிலும் அவன் ஒரு விசித்திரமான வேலைகள், ஆர்டிஸ்டிக் டிசைன் பண்ணுறதுக்கு அவனை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். முதலாவது, எதுக்காக பெசலேல் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? முதலாவது காரியம் பார்க்கிறோம், டு ஒர்க் இன் கோல்டு, சில்வர் அண்ட் பிரான்ஸ். அடுத்தது ரெண்டாவதாக பார்க்கிறோம், ரத்தினங்களை, 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், டு கட் அண்ட் செட் ஜெம் ஸ்டோன்ஸ். முதலாவது பார்த்தோம்,
கோல்டு சில்வர் பிரான்ஸில் வேலை செய்கிறதுக்கு. ரெண்டாவது பார்க்குறோம் இங்கே ஜெம் ஸ்டோன்ஸ், கட் அண்ட் செட் ஜெம் ஸ்டோன்ஸ், ரத்தனங்களை கட்டி அதை ரத்தனங்களை வெட்டி அதை பதிக்கிறதுக்காக அவரை பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக என்ன சொல்றதுன்னா, டு ஒர்க் இன் வுட் அண்ட் டு என்கேஜ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்ஸ். மர வேலைகள், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும். ஸோ பெசலேலை அழைத்தது தேவன். அங்கே 3 காரியத்தை செய்யும்படி, 3 வேலையை செய்யும்படி அவனுக்கு அவர் தெரிந்து கொள்கிறார். முதலாவது என்ன பார்க்குறோன்னா, பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யும்படியாக. ரெண்டாவது ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கும்படியாக. மூன்றாவது மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யும்படிக்கு ஆண்டவர் இங்கு தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. 3 விதமான வேலைகளை அங்கே அவனுக்கு ஆண்டவர் மோசேயின் மூலம் கொடுக்கறதை பார்க்கிறோம். பெசலேலை அழைக்கிற தேவன் இங்கே சும்மா அழைக்கிறதில்ல, தூங்குறதுக்காக இல்லை. பெசலேலை அழைச்சி, வாப்பா தூங்கு, நீ சர்ச்சில் தூங்கு, இல்லை சினகாகில் தூங்கு, அது கூடாரத்தில் தூங்குப்பா, இல்லை. அங்கே 3 வேலைகளை கொடுக்கறதை பார்க்கிறோம். டு ஒர்க் இன் கோல்டு சில்வர் அண்ட் பிரான்ஸ், டு கட் அண்ட் செட் ஜெம் ஸ்டோன்ஸ், டு ஒர்க் இன் வுட் அண்ட் என்கேஜ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் கிராஃப்ட்ஸ். இங்கே வேலையை கொடுக்கறத பார்க்கிறோம். சரி, வேலையை கொடுக்குறாரு, அவனுக்கு அது தெரியுமா? அதை செய்ய முடியுமா அவனால்? அப்போ ஆண்டவர் அவனுக்கு 3 வேலைகளை கொடுப்பதோடு இல்லை, அவனுக்கு 3 கிருபையை அவனுக்கு கொடுக்கறதை பார்க்கிறோம். 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். And he has filled him with the spirit of God, with wisdom, ability and skills in all kinds of கிராப்ஸ். ஹல்லேலூயா! ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறாரு, வேலையை கொடுக்குறாரு. ஆனால் சும்மா செய்ய சொல்றது இல்லைங்க, அவனை தகுதிப்படுத்துகிறார். He equips that person. இங்கே பார்க்கிறோம், he filled him with the spirit of God. ஹல்லேலூயா! நமக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுக்கு நோக்கம் அதுதாங்க. நம்மளை முன்குறித்திருக்கிறார். நம் தாயின் வயிற்றிலே நாம் உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். நான் இந்த ஊரில் இருக்கணும், இந்த வேலையை செய்யணும், எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், இப்படி ஒரு சபை இருக்கும், இப்படி ஒரு தேசம் இருக்கும், எல்லாம் தேவன் முன்குறித்ததா இருக்கிறதுங்க. இது எதுவும் நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் இன் அவர் லைஃப். அப்போ அந்த பெசலேலுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் அபிஷேகம் அதற்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம்ம எல்லா விதத்திலும் தகுதிப்படுத்துகிறார். குறைன்னு சொல்லவே வேண்டியதில்லை. Nobody say I don't have this, I don't know about this. அப்படிலாம் சொல்லவே வேண்டாம். You should ask Spirit of God, Lord, you have given me this task, you have given me this work to do, but I don't have. Spirit of God, equip me, prepare me, Lord. When you say like that, the Spirit of God will give you the wisdom, He will give you the ability, He will give you the skills to do the work successfully. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை ஏதோ இல்லை ஸ்டடீஸில் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் ஆவியானவர் ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கார், அறிவை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் புத்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார், எபிலிட்டி, ஸ்கில்ஸ். அந்த வேலையை செய்யணும்னா பெசலேலுக்கு டெஃபினெட்லி ஹீ நீட் ஸ்கில்ஸ் டு டூ தட் ஒர்க். ஏன்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ், ஜெம்ஸ்டோனு, வுட்டு எல்லா ஒர்க்கும் அவன் தான் லீடரு. அப்போ he needs skills, he needs wisdom how to do that. யாக்கோபு 1:5 பார்க்கிறோம், ஞானம் ஆண்டவர் இடத்துல இருக்கு. அவரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயமாய் கொடுப்பார். நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு ஞானம் இல்லை, பாடுறதுக்கு ஞானம் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு ஞானம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு ஞானம் இல்லை, இல்லை சமைக்கிறதுக்கே ஞானம் இல்லை. so many young people nowadays they are telling I don't know to cook. ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பிள்ளைகளை நான் கேட்பேன், 12th படிப்பாங்க, காலேஜ் படிப்பாங்க, இல்லைன்னா ஒர்க்லேயே இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, காஃபி போடுவோம் சார் டாக்டர் அப்படிம்பாங்க. யார் அப்போ வீட்டிலன்னா அம்மா தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அம்மா கூட உங்களை போல இருந்தவங்க, எங்கே இருந்தவங்க. she learnt. you ask God for wisdom, you ask God for knowledge, you ask God for ability, you ask God for skills. பெசலேலுக்கு அபிஷேகத்தை கொடுத்து
விஸ்டம் கொடுத்தாரு, எபிலிட்டி கொடுத்தாரு, ஸ்கில்ஸ் கொடுத்தாரு டு கம்ப்ளீட் த ஒர்க் சக்சஸ்ஃபுல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் முன்குறித்தவர்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அழைப்பதோடல்ல, அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் அதற்காகத்தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சபைக்கு அது அவசியமாக இருக்கிறது. சபையில் நாம் ஒவ்வொருவரும் எழும்பி நிற்கணும். எல்லாமே மினிஸ்ட்ரின்னா ஏதோ வரோம் போகிறோம் இல்லை, நாம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகங்கிறது வெறும் அந்நிய பாஷை பேசுறதோட நிறுத்திடக்கூடாது. நம்ம அதையும் தாண்டி நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இன்னொரு ஆத்மாவோட வரணும். இந்த வருஷத்துல டேக் அ டிசிஷன் டு பிரிங் ஒன் நியூ சோல் டு அவர் சர்ச். நம்மளே வந்து போறதில்லை, ஒரு புதிய ஆத்மாவோடு நாம் வரணும்னு நான் வரேன் ஆண்டவரே சொல்லுங்க, அதற்கான ஞானத்தை கொடுங்க. எப்படி சுவிசேஷம் சொல்றது, எப்படி புதிய ஆத்மாக்களை கொண்டு வர்றது. மற்ற சபையில் இருக்கிறவங்களை கூட்ட வர வேண்டாம். இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தணுங்க. அதுதான் நம்முடைய வேலை. பெசலேலுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார், 3 வேலையை கொடுத்தாரு. ஆனால் 3 தகுதியும் கொடுத்தாரு, விஸ்டம், எபிலிட்டி, ஸ்கில்ஸ். ரெண்டு பேதுரு 1:3 இப்படி சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அது இங்கிலீஷில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. பை ஹிஸ் டிவைன் பவர் காட் ஹஸ் given us everything we need for living a godly life. Hallelujah. பாருங்க, அவருடைய டிவைன் பவரால் God has given us everything we need for living a godly life. நம்ம இன்னைக்கு அநேகர் தடுமாறுறாங்க. காட்லி லைஃப் எப்படி வாழ்றது ஆலோசனை கேட்குறாங்க. ஆல்ரெடி he has given us everything. நல்ல சர்ச் கொடுத்துருக்காரு. காலையில் மாலையில் ஜெபிக்கிற இன்னைக்கு பாருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரு. We have received all of this by coming to know him, the one who called us to himself by means of his marvelous glory and excellence. By his divine power God has given us everything we need for living a godly life. நம்ம ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு ஆண்டவர் இதை கொடுக்கல, எனக்கு இந்த ஸ்கில் கொடுக்கல, இந்த எபிலிட்டி கொடுக்கல, டேலண்ட் கொடுக்கல. God has given us talents. Use it for the glory of God. Use it for his kingdom. சர்ச்சில் பயன்படுத்துங்க, உங்கள் தாளந்தை பயன்படுத்துங்க, பாடுங்க, ஜெபிங்க, வசனம் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. bring new souls to the church. ஆண்டவருடைய ராஜ்யம் அப்பொழுது கட்டப்படும். பெசலேலுக்கு ஆண்டவர் அழைத்தார், பெசலேலை அழைத்தார், பேர் சொல்லி அழைத்தார். அவருக்கு 3 வேலைகளை கொடுத்தார். அதனை செய்து முடிக்கத்தக்கதாக 3 கிருபை அவருக்கு கொடுத்தார். அதை போலவே நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, by his divine power God has given us everything we need for living a godly life. இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அழைத்தீர், எவ்வளோ வருஷமாக நான் இருக்கிறேன், என்னை ரட்சித்தீங்க, வந்து போயிட்டுருக்கிறேன்னா எனக்கு என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன தாளந்து. யூ செக் யுவர் டேலண்ட்ஸ், வாட் காட் ஹஸ் கிவன் டு யூ. என்ன கொடுத்துருக்காருன்னு இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்போம். அதை நான் எப்படி பயன்படுத்தணும். இது வரைக்கும் நான் பயன்படுத்தலை ஆண்டவரே. 1 தாளந்தை போல் நான் புதைச்சி வச்சுட்டேன். 5 தாளந்துக்காரனை போல், 2 தாளந்துக்காரனை போல் நான் அதை பயன்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க. பெசலேல் அதை ஆண்டவர் கொடுத்த ஞானத்தையும் புத்தியையும் அவர் பயன்படுத்தினார், அந்த ஓக்கை முடித்தார். நாம் அதே போல ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.